இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, இதுதான் வாட்டர் ஆப்பிள். இதை பார்த்ததுமே அவ்வளோ ஷாக், அவ்வளோ சந்தோஷமாக இருந்து. ஏன்னா இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இவ்வளோ காய்ச்சதே கிடையாது. அப்போலாம் ஒரு குட்டி ஏக்கத்தோட மரத்தை ஒத்து பார்த்துட்டே இருப்பேன். நம்ம வீட்லேயும் காய்க்காதா அப்படிங்கிற ஒரு குட்டி ஏக்கம். ஆனால் இப்போ இதெல்லாம் பார்த்ததும் அதெல்லாம் அப்படியே சுக்குநூற உடஞ்சி போச்சு. இன்னும் ஒன்று முக்கியமாக சொல்லி ஆகணும், இதுக்கு நிறையாவே மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வெயிட் லாஸ் அண்ட் ஹைட்ரேஷனுக்கு ரொம்பவே உதவும். மோரோவர் ரிச் இன் விட்டமின் சி அண்ட் ஃபைபர். அப்புறம் ஜோடியாக ரெண்டெண்ணம் இருந்து அது ரொம்பவே விளைஞ்சிருந்து, அதனால் அப்படியே பறிச்சிட்டேன். வேறு எதுவுமே அவ்வளோவா விளையலை. இப்போ தான் விளைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக எல்லாமே விளைஞ்சிரும். அப்புறம் நம்ம ஆள் வாழை வந்தாச்சு. வாழையில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து மட்டி வாழை பழுத்துருக்கு, பழுக்க ஸ்டார்ட் ஆகிட்டு. அதுவும் இன்னும் 1-2 நாளில் பழுத்துரும். அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அக்காவோட செக்ஷன். ஃபுல்லாகவே பூவாக இருக்கும், மல்லிப்பூ பிச்சிப்பூன்னு. அப்புறம் அடுத்து நம்ம செக்ஷன், அதாவது நம்ம ஆள் தர்பூசணி. ஆமாங்க, வாட்டர்மெலன். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்து, இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, புதுசாக வந்திருக்கேன்னு. ஆமாங்க, ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் தர்பூசணி வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்காவை பற்றி சொல்லி ஆகணும். இதுக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது, எப்போது எல்லா சீசனுமே காய்ச்சிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் எங்கள் வீட்டில் பழுத்து நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி அணில் அலாட்டு குருவி ஏதாச்சும் கொத்திட்டு போயிடும். இது பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள், எங்கள் ஊரில் பாஞ்சு பழம்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாளி. நம்ம ஆள் பப்பாளி மட்டும் எல்லா இடத்துலையும் இருப்பார். இங்கே அவருக்கு பஞ்சமே இருக்காது, எங்கே பார்த்தாலும் பப்பாளி மரம் நிற்கும். பப்பாளியும் சரி முருங்கைக்காவும் சரி, இந்த ரெண்டும் மட்டும் வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்கும். இது வந்து நவல் பழம் சீசன் டைம் போடும், இப்போ இல்லை. இது பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யக்காய் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் பிஞ்சு போட்டிருக்கு. என்ன இருக்குல்ல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். எப்போவுமே அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழணும்னு நினைக்காதுங்க. மோஸ்ட்லி செல்ஃப் டிபெண்ட்டாக வாழுங்க. வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்.